அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் சிவகங்கை மாவட்டத்தின் சாதனை இளம் இயற்கை விவசாயி சே. முகேஷ் கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். உங்களை பற்றின ஒரு சிறு குறிப்பை நம்ம சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். சே. முகேஷ் கண்ணன். நான் ஓசூரின்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். கட்டிட பொறியாளராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட ஐயா மேலே உள்ள ஈர்ப்புலையும் விவசாயத்து மேலே உள்ள ஈர்ப்புலையும் என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் நான் என்னோடய சொந்த ஊரான ஓனாசர் வெளியே வந்து செட்டில் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலாக சென்னையில் இருந்தேன், அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். விவசாயத்து மேலே உள்ள ஆர்வத்தினால அடுத்த கட்ட நகர்வாக இயற்கை விவசாயம் செய்யணுன்ற முன்னெடுப்போடு நான் உள்ளே வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே செயற்கை விவசாயத்தை தான் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்குமே அது ரொம்ப சிரமமாகவே இருந்துச்சு. இயற்கை விவசாயம் செய்யணுன்ற நோக்கத்தோடு வந்த எனக்கு வந்து அது பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒத்து போய் அதுக்கப்புறம் இப்போ இயற்கை விவசாயத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். இப்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் எந்த முறையை பின்பற்றுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். விவசாயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மலாக மக்களோட மனநிலை என்னென்னா, நெல் டிராக்டரை வச்சு உழுதுட்டு நெல்லை விதைச்சோம் யூரியா பொட்டாஸ் டிஏபியை போட்டுறோம், பேங்க்கில் போய் நம்ம வந்து கடன் பதிவு பண்ணிடுறோம், இன்சூரன்ஸும் போட்டுக்கிறோம், விளைஞ்சோன்னு கொண்டு போய் விற்றுறோன்ற ஒரு கான்செப்டில் தான் மக்களோட மனநிலை இருக்குது. இதை உடைக்கணுன்றது தான் என்னோடய முதல் நோக்கமே. அதாவது இயற்கை விவசாயம் வழியாக நம்ம செய்கிறப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம விவசாயம் பண்ணலாம். அதாவது 60 அங்குருவை 60 நாளில் ஆரம்பித்து 180 நாட்கள் மாப்பிள்ளை சம்பா அதை போடுற 180 நாட்கள் இருக்கக்கூடிய நெல் ரகங்களும் நம்ம பாரம்பரிய பூர்வீக நெல் ரகங்களில் இருக்குது. அதை கொண்டுட்டு போய் செய்யக்கூடிய இவங்க கேட்டால் தண்ணி பத்தாது, நம்மக்கிட்ட இது பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையால் இந்த மாதிரி சன்ன ரகங்களை கொண்டுட்டு வந்து சேர்த்துறாங்க. 100 நாளில் விளையிற மாதிரி அந்த மாதிரி நம்ம நாட்டு ரகங்களையும் அந்த மாதிரி ரகங்களும் இருக்குது. அதை எடுத்து செஞ்சாலுமே போதும் அவங்களுக்கு. நீரின்றி அமையாது உலகு. அதே மாதிரி தான் விவசாயத்துக்கும் நீர் முக்கியமான ஆதாரம். உங்களோட விவசாயத்தில் நீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது சார்? அதாவது விவசாயத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி தான் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் பாய்ச்சணும். எல்லா நேரமே நம்ம தண்ணி கட்டி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த சீசன் எப்போ தேவையோ தண்ணி நமக்கு தேவையான பருவத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டாலுமே போதும். அதாவது நம்ம வந்து வெயில் நல்லா நம்ம வயலில் படுற மாதிரியும் இருக்கணும். பட்டுச்சுன்னா அந்த கிராக்ஸ் வருது இல்லையா, அது மூலயமா காற்றை வந்து உள்வாங்கிக்கும் பூமி. வாங்கிட்டு திருப்பி நம்ம தண்ணி பாய்ச்சறப்ப அது எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா இன்னும் ஊட்டச்சத்தோடு வளர ஆரம்பிக்கும். எல்லா நேரமே தண்ணி கட்டி தான் இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. சொட்டு நீர் பாசத்தில் முதற்கொண்டுமே நம்ம நெல் விவசாயமும் செய்ய முடியும். நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை 2 விதமாக விளைவிக்கலாம். ஒன்று இயற்கையான முறையில், இன்னொன்று செயற்கையான முறையில். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க சார். இப்போ செயற்கை விவசாயம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் நெல்லை விதைச்சிட்டு யூரியா பொட்டாஸ் டிஏபி பூச்சி மருந்து களைக்கொல்லி மருந்து இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் போட்டுடுறாங்க. இது போடுறதுனால மண் வளமும் நமக்கு கெட்டு போயிடும். ரெண்டாவது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுகளும் இறந்துடும். ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு யூரியாவை கையில் எடுத்துகிட்டு ஒரு புழு நீங்கள் அதில் போட்டுட்டீங்கன்னா அந்த புழு உடம்புல வந்து ஒரு திரவம் மாதிரி மஞ்சள் கலரில் சூழ்ந்து அந்த புழு இறந்து போயிடும். அதை போட்டு அந்த அரிசி தான் நம்மளும் சாப்பிட்றோம். இதுதான் செயற்கை விவசாயன்றது. இயற்கை விவசாயன்றப்ப நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு பசுமாடு இருந்தால் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. இந்த பசுமாட்டு சாணத்தை எடுக்கிறோம். இப்போ பஞ்சகாவியம், மீனமுலம், கனஜீவ அமிர்தம், தேமோர் கரைசல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து நம்மளே தயார் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நம்ம மண்ணில் கொடுக்குறப்ப மண்ணோட வளங்கள் பெருக தான் செய்யும். அப்படின்றப்ப நமக்கு நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகும். இது மூலிமா நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சோம்னா அந்த அரிசியோட அமைப்புமே நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் செயற்கை விவசாயம் செஞ்சிட்டிங்கன்னா அவங்க கடையில் பண்ணுறப்ப பாலிஷ் பண்ணி தீட்டி எல்லாமே எடுத்துடுறாங்க. நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிறப்ப நம்ம டைரெக்டாக நம்ம அரைக்கிறப்ப தீட்டி நம்ம பாலிஷ் போட மாட்டோம். என்ன இருக்கோ அதை நம்ம இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அந்த அரிசி இனிக்கும். இந்த அரிசிக்கும் அந்த அரிசிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம மாவட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது நம்ம மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய நெல்லை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஒருங்கிணைந்த மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட நம்ம பாரம்பரிய பூர்வீக நெல் ரகங்கள் எல்லாமே மீட்டு எடுத்து இப்போ வெளியில் வேறு நம்ம மாவட்டத்துலேயே இந்த ரகங்களே இல்லை, வேறு மாவட்டங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாவட்டத்தில் நெல் ரகங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்து கீழடியில் ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணி நம்ம சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து தொடங்கி வச்சு
அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சுருந்தாப்புல. அதுக்கு வந்து வைகை விவசாய குழுக்கள்ன்ற ஒரு குழு மூலியமாக தான் நாங்கள் வந்து இந்த நெல் ரகங்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்து எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செஞ்சோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில நெல் ரகங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மக்களுக்கு. தில்லைநாயகம், அரைச்சம்பா, மட்டைக்கார், குரங்குச்சம்பா, மிளகுச்சம்பா, ஆனைக்கும்பன், குள்ளக்கார், புழுதிக்கார், சிங்கனிக்கார், சித்தர்கார், வரப்பு குடஞ்சான், குழியடிச்சான், திடகால், நெறிக்கண், கல்லுருண்டை, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, பூங்கார், அறுபதாங்குருவை, நாட்பற்று, கருத்தக்கார். இது போக இது வந்து இப்போதைக்கு எங்கள் கையில் இருக்கக்கூடிய நெல் ரகங்கள். இதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்கள் விவசாயிகள்கிட்டயே 2 கிலோ கொடுத்து பண்டமாட்டு முறை மாதிரி இன்றைக்கி 2 கிலோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். விவசாயம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு திருப்பி 4 கிலோவாக கொடுக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடோடு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு கோரிக்கையாக வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேறு யாருக்குமே நாங்கள் அந்த நெல்லை கொடுக்கல. ஏன்னா இது வந்து நம்ம பூர்வீகம் விட்டு போனது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பு மிளகு சம்பான்னு ஒரு நெல் இருக்குது. 15 மணித்துளி மட்டும்தான் இருக்குது அந்த நெல். இப்போ நம்ம சர்க்கிளில் எங்களுக்கு கிடைச்சது. அதை ஒரு விவசாயிகிட்ட கொடுத்து பெருக்கி அடுத்த வருஷத்தில் அது வேறு பெருசாக பண்ணணுன்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது நெல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது போக சிறுதானிய வகைகள் நிறையா இருக்குது. அது போக காய்கறி வகைகளும் நம்ம நாட்டு காய்கறிகள் நிறையா இருக்குது. இப்போ கருப்பு கவுனிலாம் எடுத்துட்டிங்கன்னா, கருப்பு கவுனி அரிசிலாம் சிவகங்கை மாவட்டத்திலே உட்பட்ட நெல் தான். அதெல்லாம் நம்ம பூர்வீகமே நம்ம சிவகங்கை மாவட்டம் தான் அந்த நெல்லுக்கு எல்லாமே. இந்த மாதிரி ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. இயற்கை விவசாயம் செய்கிறதற்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அது மட்டும் இல்லாமல் இனிமே விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல போகிற ஒரு விழிப்புணர்வு என்ன சார்? கொரோனா காலகட்டத்தில் காரைக்குடி ஊற்றுன்ற ஒரு சமயமைப்பு மூலயமா நம்ம காரைக்குடி சுற்றுவட்டத்தில் இருக்க பொதுமக்களுக்கு உணவு ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி லாக்டவுன் போட்டோன்னே ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ உணவு இல்லாமல் நிறையா பேர் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஊற்றுகள் மூலமா டெய்லி நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். நானும் அந்த ஃபீல்டில், ஏன்னா தொழில் எல்லாமே நம்ம லாக் ஆகிருச்சு, எந்த தொழிலுமே கிடையாது. அந்த சூழ்நிலை லாக் ஆகிட்டப்போ அந்த உணவு யார் யார்கிட்ட போகுதுன்றதை நம்ம எடுத்து பார்க்க போகிறப்ப முதியோர்கள், வயது முதியோர்கள், ஆதரவற்றவர்கள், சிவாச்சாரியர்கள், இந்த மாதிரி தேவைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் அந்த உணவுகள்லாம் போச்சு. அப்போ நம்ம வெளியில் வாங்கின அரிசியை தான் நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த அரிசி கொடுக்குறப்ப எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. நம்ம என்னடா நம்மளும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இயற்கை விவசாயம் பண்ணணும், இந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த அரிசி போய் சேருது, நம்ம இயற்கை விவசாயத்தை ஏன் முன்னெடுத்து இந்த டைமில் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். எனக்கு இயற்கை செய்யணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு அமையலை. ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செயற்கை செய்கிறப்ப நான் மட்டும் இயற்கை செஞ்சேன்னா அது செட் ஆகாது. ஸோ தண்ணி பாசனத்தில் வந்து எல்லாமே மாறுபடும். நான் அவங்கக்கிட்ட போய் ஒவ்வொரு வாட்டி எனக்குன்னா கம்மா பாசனம் தான், சொந்தமாக போரோ முள்ளு கம்பியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முப்போகமும் விளைய வைக்கலாம். இனிமேல் தான் அதுக்கான ப்ராசஸ் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கப்போ அந்த உணவு யார்கிட்ட போகுதுன்னு நான் பார்க்குறப்ப எனக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம போடுவோம் அப்படின்ட்டு எடுத்த உடனே பெருசாக நான் சொல்கிறதுனா யாரும் பெருசாக எடுத்த உடனே செஞ்சிடாதீங்க. 3 ஏக்கர் செய்வோம், 4 ஏக்கர் செய்வோம். ஃபஸ்ட்டு ஒரு 50 சென்ட் செய்யுங்க. அதில் என்ன வருதுன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நார்மலாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு 5 மூட்டை எடுக்கிற இடத்துல இயற்கை செஞ்சால் உங்களுக்கு 3 மூட்டை தான் கிடைக்கும். அந்த 2 மூட்டை உங்களுக்கு லாக் ஆகத்தான் செய்யும். 3 வருஷத்துக்கு வந்து இந்த மண் பக்குவப்படுற வரைக்கும் நமக்கு அது வரதான் செய்யும். நம்ம அதெல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சுட்டு நம்ம செஞ்சிட்டோம்னா இயற்கை விவசாயத்தில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் சாதிச்சிடலாம். ஏன்னா எல்லோரும் பண்ணுறோம் நம்மளும் செய்வோன்ற மாதிரி உள்ளே வந்துடாமல் இதுக்கான விஷயங்கள் இது தான். இந்த விஷயம் செஞ்சால் கொஞ்ச நாள் ஆகும். அது மண் பக்குவப்படியாக நம்ம செயற்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அங்கே வந்து ஊட்டச்சத்து இருக்காது, மண்புழுவும் இருக்காது. நம்ம தான் இனிமேல் அதை உருவாக்க போகிறோம். செஞ்சதுக்கப்புறம் செஞ்சால் தான் அது உருவாகும். அந்த விஷயங்கள் செய்கிறப்ப அதுக்கப்புறம் அது மாறும். நான் வந்து என்னென்னா என்னோடய வயலில் என்னோடய வீட்டு தேவைக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய நண்பர்கள் சுற்றுவட்டம், இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க, முதியோர்கள், ஆதரவற்ற ஆசிரமங்கள் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் போய் அப்புறம் நம்ம அரிசிகள் கொடுக்க ஆரம்பித்தோம் அவங்கக்கிட்ட. சரி இதை நம்ம கொடுப்போம். என்னால் முடிஞ்சது, என்னால் ஒரு 50 கிலோ 100 கிலோலாம் கொடுக்க முடியாது. 10 கிலோ 20 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி எங்கெங்கே நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்க எல்லாத்துக்குமே போய் சேர்த்துருக்கேன் நான். காரைக்குடி பக்கத்தில் நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இலவசமாக விவசாயம் சொல்லிக் கொடுக்கணும்னு என்னோடய வயலில் நான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு 10-15 நாளில் களை எடுக்கும் விழா. ஆக்சுவலாக நான் வந்து எப்படின்னா போன வருஷம் அறுவடை திருவிழா மட்டும் வச்சுருந்தேன். என்னோடய வாட்ஸ்அப் குழு நண்பர்களை கூப்பிட்டு, சமூக ஆர்வலர் வாட்ஸ்அப் குழு நண்பர்களை கூப்பிட்டு அறுவடை திருவிழா அவங்கள வச்சே தான் நான் செஞ்சேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணலாம் நான் யோசிச்சேன்னா, நாற்று நடும் விழா, களை எடுக்கும் விழா, அறுவடை திருவிழா, இந்த 3 விழாக்களை நம்ம விவசாயத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்ப்போம். அதாவது அடுத்த தலைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான். நான் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர் போய்ட்டு வாங்க இயற்கை விவசாயம் செய்வோம்னு சொன்னால் அவங்க சிரிச்சிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும்டா, நான் ஏற்கனவே பார்த்ததா, நீ என்னடா புதுசாக சொல்கிறேன்னு சொல்லி நம்மளை தள்ளிடுவாங்க. ஏன்னா இளைய தலைமுறைக்கு நான் அதை கொண்டு போய் சேர்த்தேன்னா அடுத்து வர தலைமுறையும் செயற்கைக்கு போகாமல் இயற்கைக்கு செய்யறதுக்கு முன் வருவாங்க. ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க விவசாயத்துக்குள்ளே வராங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நல்லா மகசூல் பார்த்துக்கிட்டு இருக்கவர் போயிட்டு நான் இயற்கை விவசாயம் வாங்க செய்வோம் நான் கூட்டிகிட்டு போய் அதை செய்ய வச்சேன்னா
எனக்கு அங்கே கிடைச்சதில் ஒன்றுமே கிடைக்கலப்பான்னு வருஷத்துலேயே ஒரு தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா அடுத்து நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே இளைஞர்கள் தான். அவங்க கையில் தான் அடுத்து எல்லாமே இருக்குது. ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் நம்ம இந்தியாவே மேக்ஸிமம் 70% நம்ம விவசாயத்தை சேர்ந்து தான் நம்ம இந்தியாவே இருக்குது. என்ன தான் நம்ம தொழில்துறைகள் அது இருந்தாலும் விவசாயன்றது நமக்கு முக்கியமான ஒன்று தேவை. அதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நான் என்னோடய ஊரில் வந்து நான் இலவசமாக விவசாயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் என்கிட்ட நெல் வாங்கிட்டு போயிருக்காங்க. பாரம்பரிய பூர்வீக நெல். நான் அவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னா, இயற்கை விவசாயம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். செயற்கை விவசாயம் செய்கிற யாருக்குமே நான் நெல் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்க செயற்கையாக செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே பழகி போயிடும் அவங்களுக்கு. நம்ம இப்போ தான் அந்த பாரம்பரிய பூர்வீக நெல்றங்களை எல்லாமே கொண்டுட்டு வரோம். இந்த நெல்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுப்போன்ற ஒரு கான்செப்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எப்படின்னா பண்டமாட்டு முறையில் நான் நெல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கொடுக்குற எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கும். மேக்ஸிமம் என்கிட்ட வந்து கேட்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு எப்படின்னா 1 கிலோ நெல்லை கொடுத்துட்றேன். விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு 3 கிலோ நெல்லை அவங்கள்ட்ட திருப்பி வாங்கிக்கிறேன். நான் கொடுத்த 1 கிலோ நெல்லை நான் வச்சுக்கிறேன். அது போக பேலன்ஸ் இருக்கிற 2 கிலோ நெல்லை வந்து அடுத்து வரக்கூடிய விவசாயிகளுக்கு நான் அந்த நெல்லை நான் மாற்றி கொடுக்குறேன். அப்படியே அந்த நெல் ரொட்டேஷன்லேயே போய்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த நெல். இது மூலயமா விவசாயத்தில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய விவசாயிகளும் அவங்ககிட்ட நான் சொல்கிறது அப்போ நீங்கள் யாருக்கும் கொடுக்குறீங்களா, காசுக்குன்னு நீங்கள் மீன் பண்ணி சேல்ஸுன்னு பண்ணாமல் அடுத்து நீங்கள் ஒரு 2 பேருக்கு கொடுங்க. ஏன்னா எல்லாருமே விவசாயம் போகிற எல்லாருமே வீட்டு தேவைக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து சேல்ஸு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா மருத்துவ ரீதியாகவே இந்த அரிசி நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னே சொல்லி அனுப்புகிறாங்க. டாக்டர் சர்க்கிளுமே இந்த அரிசி சாப்பிட்டா இது உங்களுக்கு நல்லது, இதுக்கு இந்த க்யூர் ஆகும்னு சொல்லி அனுப்புகிறப்ப மக்களுமே அந்த அரிசியை விரும்பி வர ஆரம்பிக்கிறப்ப மற்ற இளைஞர்கள் மற்ற வரவங்களுமே இந்த அரிசியை நம்ம போட்டால் என்ன, இதில் போட்டு நம்ம இவ்வளோ லாபம் பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்டில் வராங்க. நான் சொல்ல லாபம் பார்க்குறத ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு சேவையாக ஒரு பாதி செய்யலான்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. உங்களுடைய சமூக சேவைக்காக நம்ம அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கொரோனா காலகட்டத்தில் உணவு அழைச்சிக்கிட்டு இருக்கப்ப அவரோட பங்களிப்பை 1 லட்ச ரூபா நிதியுமே எங்கள் குழுவுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அந்த ஃபண்டையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணல. அதே மாதிரி சேதுபாஸ்கர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருந்து எங்களுக்கு 1 டன் அரிசி கொடுத்தாங்க. அந்த அரிசியுமே நாங்கள் எடுத்து மக்களுக்கு அதை தான் பயன்படுத்தணும் அந்த டைமில். ஏன்னா கொரோனா காலகட்டம் எல்லாருக்குமே அந்த டைமில் பணம் புழக்கமும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தோம். நல்லா பெரிய லெவலில் இருக்கவங்க கூட செய்ய முடியாத அளவு சூழ்நிலையிலுமே இருந்தாங்க. சின்ன லெவலில் இருக்கவங்க அவங்களால முடிஞ்சது என்ன செய்யணுன்ற லெவலில் இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு அரிசியும் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு தூண்டுதோலாக இருந்துச்சு அந்த விஷயம். சமூக சேவகராக அரசாங்கத்திடமிருந்து உதவி வாங்கி அதை மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கீங்க. இப்போது விவசாயியாக உங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது சலுகைகள் கொடுத்தாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சலுகைகள்ன்றப்ப நான் வந்து என்ன போரும் முள்ளு கம்பியும் போடுறதுக்காக நான் கேட்டிருக்கேன். அரசு சார்ந்து விவசாயத்துறையிலேருந்து நமக்கு 25,000 மானியம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க போர் போடுறதுக்கு. அது போக நமக்கு மோட்ரு, பிவிசி பைப்பு இது எல்லாமே கொடுப்பாங்க. சோலார் வைக்கணும்னா அதுக்கு ஒரு மானியம் இருக்குது நமக்கு. அதேமாதிரி முள்ளு கம்பி பிடிக்கணும்னா சோலார் ஃபினிஷிங்குமே மானியம் இருக்குது. அரசு சார்ந்த இந்த விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான தேவைகளும் நம்ம அதுக்கேற்ற நிலங்களும் வச்சுருந்தோம்னா நம்ம மேற்கொண்டு அதை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். நான் இந்த போகம் விவசாயத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கான ப்ராசஸ் அடுத்து நான் இறங்கலான்ட்டு. இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக இயற்கை விவசாயத்தை பற்றியும் தன்னுடைய சமூக சேவை பற்றியும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க நம்ம இயற்கை விவசாயி சே. முகேஷ் கண்ணன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு தங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆர்ஜே காமாட்சி.